2G ஊழல், கனிம வள ஊழல், எல்லாத்துலேயும் கொள்ளை எப்படி அடிக்கலான்னு தான் பார்த்தீங்களே தவிர தமிழ்நாட்டு உரிமையை பற்றி கவலைப்படல. மாநில சுயாட்சி ராஜமன்னார் குழு எப்போ அமைச்சாங்க? 72 அவர் அறிக்கை கொடுத்தது. எத்தனை வருஷம் ஆச்சு? இன்றைக்கி உங்கள்கிட்ட மத்தியில் அதிகாரம் இல்லைன்னா உங்களுக்கு மாநில உரிமைகளை பற்றி வரும், இந்தி திணிப்புன்னு சொல்லுவீங்க. இப்படி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்தி வைத்திருப்பது தான் உங்களுடைய நோக்கம். இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மாநில சுயாட்சிக்கான தீர்மானம் நிறைவேற்றிருக்காருல்ல சட்டமன்றத்தில், அது அப்போ அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? ஒரு எஃபெக்டும் கிடையாது சார். உங்ககிட்ட அதிகாரம் இல்லைன்னா உங்களுக்கு மாநில சுயாட்சி பேசுவீங்க, மத்தியில் உங்களுக்கு ஆட்சியில் பதவி இருந்ததுன்னா பேச மாட்டோம். அப்போ இதே நோ எஃபெக்டோட கண்டிஷன் வந்து இப்போ ஆளுநர் நடத்தின மாநாட்டுக்கு பொருந்தும்ல சார்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நிறைவேற்றின அந்த தீர்மானம் உள்ளபூர்வமாக உங்களிடம் அதிகாரம் இருந்தபோது வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தீங்க, மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தீங்க, தொடர்ந்து 17-18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகிச்சிங்களே. என்னைக்காவது இன்றைக்கி பேசுகிற இந்தி வந்து என்றைக்குமே திணிக்கப்படக்கூடாது அப்படின்ற, அதாவது நேருஜியினுடைய வாக்குறுதி தான் இருக்குது, சட்டமாக்கப்படலை. இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும், அது வாக்குறுதி தான், சட்டமாக்கப்படலை. அதை சட்டமாக்க முயற்சித்தீங்களா? ராஜமன்னார் கமிஷன் 72 அறிக்கை சமர்ப்பித்தாங்களே, இது வரைக்கும் அந்த ராஜமன்னார் கமிஷனில் இருக்கின்ற மாநில உரிமைகளுக்கான விஷயங்களை பற்றி பார்லிமெண்ட்டில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்து யாராவது பேசியிருக்கீங்களா திமுக எம்பிக்கள்?